அப்பாத்த சமையல் சாப்பிட்டாச்சே. ஹலோ கைஸ், ஒரு வழியா திருச்சி வந்து சேர்ந்துட்டோம். நாளைக்கு செட்டிநாட் ஸ்பெஷல் சிதம்பரம் விலாஸ் ஸ்டே பண்றதுக்காக இங்க நைட்டு ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் குட்டி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு காலையில கிளம்பி அங்க போலான்னு பிளான். சோ இங்க எங்க போய் சாப்பிடலான்னு கூகுள் பண்ணி பார்த்தப்போ நிறைய ரெஸ்டாரண்ட் வந்துச்சு. பேரு ஸ்ரீ சங்கீதாஸ். அப்பாத்தா சமையல் தான் பிடிச்சிருக்கு. அப்பாத்தா சமையல் கிட்ட வந்துட்டோம். அதுல வெரைட்டி மெனு எல்லாம் பாத்துக்கிறோம். அடுத்த ஃபுட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆரம்பிச்சலாமா? ஹலோ கைஸ், இங்க பாருங்களேன். என்னமா இந்த குட்டி விளையாடுது. பசி மயக்கத்துல என்ன பண்ண பசி வந்துச்சு. ஆனா பியூட்டிஃபுல்லா மெர்க்குரி ஓடுற மாதிரி அந்த வாழைகள்ல தண்ணி ஓடி விளையாடிக்கிறான். குழந்தையா மாறிடணும். எமல ஊதுற வேணாம் இது பண்ணு. இதுதானா அந்த இலை வந்து ஒரு சின்ன டிராப் தண்ணி கூட அப்சர்வ் பண்ணாது. அதான் இலையோட கெப்பாசிட்டி. இந்த மாதிரி இட் வில் நாட் அப்சர்வ் வாட்டர். ஆமா, ஆனாதான் அவ்வளவு வேக்ஸ் கோட்டிங் மாதிரி இருக்கும். என்ன தலை வலிக்குதுன்னு அதுக்கு என்ன வேணுமா? என்ன கேக்குது வயிறு? வயிறு சரியில்லையா? தலை வலிக்குதான் டிராவல் பண்ணி. ஆனா அப்படி சூட பாதாம் பால் குடிச்சா சரியா போயிடுமா? அது இங்க ஹோட்டல்காரர்கிட்ட கேட்டு எங்க பாரு ராத்திரி வரைக்கும் பாதாம் பால் கொடுப்பான்னு விசாரிச்சு வச்சுக்கிருந்தேன். நோட் த பாயிண்ட். கைஸ், எங்க வீட்டு பையன் இருக்கார்ல ஆதர்ஷ், அவர் லாங்குவேஜ்ல ஒரு முக்கியமான விஷயம். ஆதி, உங்க லாங்குவேஜ்ல ஆட்டம் ஆரம்பிக்கலன்னு நினைச்சலாம் சாப்பிடலாமா? வெறும் சோறு சாப்பிடுறது அவருக்கு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். கைஸ், திஸ் இஸ் வீச்சு பரோட்டா. எங்களுக்காக வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் கட் பண்ணி போட்டாச்சு. இதை முக்கியமான ஒரு ஐட்டம் சாப்பிட்றோம். சிக்கன் கொத்து இடியாப்பம். இது ஆக்சுவலி வேலூர் ஸ்பெஷல் கொத்து சேமியா சொல்லுவோம். ஆனா இங்க இடியாப்பம் பண்றாங்க, சூப்பரா இருக்கும். அப்ப இங்க ஒரு பீஸ் நான் எடுக்க போறேன். திஸ் இஸ் மட்டன் கறி தோசா. எப்படி பார்த்தலாமா? எந்த குழம்பும் தொடாம அப்படியே சாப்பிட்டா கும்முன்னு இருக்கு. முதல்ல எப்படி இருந்துச்சு சிக்கன் கொத்து இடியாப்பம்? சூப்பர். இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு மட்டன் சிக்கன் கிரேவி?